அன்புள்ளம் கொண்ட மீனராசினியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அமிர்தா ஜோதிடன் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீன மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் ஒரு மாத காலம் இந்த மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பலன் சொல்கிறோம் இல்லையா, இந்த பலன் சொல்கிறதுக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆகிருக்கும். சனி மார்ச் 6 பயிற்சியாகி உங்கள் ராசிநாதன் வீட்டிலே வந்திருக்கு இப்போ சனி. இப்போ மீனத்துக்கு 12ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தார். இப்போ குடும்பத்தில் வந்திருக்காரு. இப்போ மீனராசிக்கு 2.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. சனி 7 சனிலேருந்து ஆரம்பித்து 2.5 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5 வருஷம் முழுமையாக இருக்குது. மீனராசி பொறுத்த வரைக்கும் இன்னும் 5 வருஷம் முழுமையாக 7 சனி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ மீனராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்வார். அந்த சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது உங்கள் ராசியில் சனியும் சஞ்சாரம் பண்ணுவார். உங்கள் ராசிநாதன் குரு வக்கரத்தில் இருக்கிறார். ஏற்கனவே கடந்த 4 மாத காலமாக வக்கரத்தில் தான் இருக்கார். இன்னும் வக்கர நிவர்த்தி ஆகலை. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடையணும். அதாவது ராசிநாதனே உங்களுக்கு குரு, அந்த குரு வக்கர நிவர்த்தி அடையணும். அவர் எப்போ அடைவார்னா ஐப்பசி மாதம் தான் வக்கர நிவர்த்தி ஆவார். இந்த வக்கர நிவர்த்தி ஆகி உச்சத்தில் வருவார். அப்போது 5ஆம் இடத்துல உச்சத்தில் வருவார். அந்த மாதிரி வருங்காலங்களில் கண்டிப்பாக மீனராசிக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் குரு வக்கரம் பெற்று வருவதால் ஏற்கனவே திருமணமாகி உங்களுக்கு ஒரு 3 வருஷமாக குழந்தை பேர் இல்லைன்னா கண்டிஷனாக இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகி உச்சம் பெறுகின்ற காலத்தில் அதாவது 1 வருடம் 3 மாதம் உச்சத்தில் இருப்பார். அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மீனராசி பொறுத்த வரைக்கும் 5 புத்திரஸ்தானத்தில் குருச்சமாக வரும்போது ஏற்கனவே இந்த மாதிரி காரிய தடங்கள், அதாவது இன்னும் இத்தனை நாள் ஆகிருக்கு, கல்யாணமாகி குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் அந்த சூழ்நிலை கால சூழ்நிலைகள் வரணும். அப்போ தான் அது நம்மளுக்கு கை மேலே பணம் கொடுக்கும். பரிகாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால் பண்ணதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இயற்கையாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் புத்திரஸ்தானத்தில் குரு உச்சமாக வரும்போது இந்த மாதிரி ஏற்கனவே அதிகப்படியான நாட்கள் தள்ளி போயிருந்தாலும் இல்லையா, ஒரு 3 வருட காலமாக நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த இதுவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிஷனாக இது அமைகின்ற ஒரு வருடமாக இருக்கும். இந்த குரு உச்சம் பெறுகிற நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மீனராசிக்கு இதெல்லாம் பொதுவான பலன் தான். இது எல்லா அன்பர்களுக்கும் கிடையாது, பொதுவான பலன் தான் நம்ம சொல்கிறதில்ல. ஏன்னா சில பேருக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி இருக்கும்போதே சில பேருக்கு நல்ல செய்தியெல்லாம் வந்திருக்கும். காரணம் எப்படின்னா அவங்களுக்கு பிறப்பு ஜாதகமே நல்லா இருக்கும். குரு உச்சத்தில் இருப்பார், இல்லை ராசியில் இருப்பார், இல்லை ஆட்சியில் இருப்பார். அந்த மாதிரி ஜாதகத்துலாம் அந்த கை மேலே பணம் கொடுத்துருக்கும். சில பேர் குரு பகை இருந்திருப்பார், இல்லை நீச்சம் வந்திருப்பார். அவளுக்கெல்லாம் சில நாட்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா 12 சனி இப்போ ஜென்மத்தில் வருது. 6 மாதமாக ராசிநாதன் பக்கத்தில் இருக்கிறதுனால சில கட்டங்கள்லாம் இப்படியே போயிட்டே இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி ஆகி நீங்கள் எதிர்பார்த்த வாரிசுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு குடும்பஸ்தானம், மீனராசி குடும்பஸ்தானம்னு சொல்ல முடியா, இந்த குடும்பஸ்தானத்தில் இப்போ உங்கள் செவ்வாய் அது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்கள் மீனராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். குடும்பாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். 12ங்கிறது விரயஸ்தானம், அது குடும்பாதிபதி செவ்வாய். அதனால் இப்போ பூமி சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஆகின்ற நேரமாக கூட இருக்கலாம். இந்த மாதம் பூமி சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படுகின்ற காலங்கள். அதிலே நீங்கள் முதலீடு செய்யலாம். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு விரயம் ஆகணும். இந்த ஜென்மத்தில் சனி வந்ததுனாலும் சரி, இந்த உங்கள் ராஜநாதன் வக்கரம் வந்தாலும் இந்த விரயத்தை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நல்ல காரியங்கள் நீங்கள் விரயம் பண்ணுங்கள். பூமி சம்மந்தப்பட்ட விரயங்களான கண்டிப்பாக அதில் ஒரு முதலீடு போட்டிங்கன்னா பின்னால் அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி புதன், அதுவும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல தான் இருக்கார். இந்த எல்லா கிரக சூழ்நிலையும் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 நாட்கள் நான் சொன்னேன் பார்த்தியா, இந்த 20, 21 சந்திராஷ்டமம் இதில் தான் சில காரியங்கள் உங்களுக்கு தாமதம் பண்ணும். பொதுவாக ராசியில் சனி வந்துட்டாலே இன்றைக்கி நடக்கிற காரியம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பண்ணும்.
அது வந்து எல்லாருக்கும் அப்படி பண்ணாது. சில அமைப்புள்ள ஜாதகம் தான் அப்படி செய்யும். குரு வீட்ல சனி வரதுனால எல்லாருக்கும் கெடுதல் பலன் கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சனி ஜென்மத்தில வந்தாலும் குரு வீட்ல வருது. அது ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால் கெடுதல் பலன் 90% செய்ய மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் நன்மை தான் செய்வார். என்ன உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகணும். அது மட்டும்தான். அதை பார்த்துங்க. வருகின்ற காலங்கள் சனி பெயர்ச்சியால் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? குரு வக்ர நிவர்த்தி ஆனால் உச்சம் பெறால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நல்லா விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து 5 வருட காலம் இந்த 7 சனி நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, டெய்லி நீங்கள் வேலைக்கு போனவங்களா இருந்தாலும் சரி, இந்த 7 சனி முடிகிற வரைக்கும் பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலோ, பிள்ளையார் கோயிலோ இருந்தீங்கன்னா டெய்லி போய் அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த கோயிலில் போய் ஒரு 2 சுற்றிட்டு அப்படியே போங்க. எப்பவும் போகிற காரியங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக அமைச்சு கொடுப்பார். ஏன்னா சனியின் பாதிப்பு இல்லாதவர் 2 பேர் தான். ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். அதனால் இந்த 7 வருஷத்தில் இன்னும் 5 வருஷம் நம்மளுக்கு பாக்கி இருக்குது. மீனராசி அன்பர்களுக்கு 5 வருஷம் இன்னும் பாக்கி இருக்குது. அதனால் டெய்லியும் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ போனாலும் வாசல்லையோ இல்லை பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருந்ததுன்னா அங்கே போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. காரிய தடைகள் இல்லாமல் இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.